Hi friends, வணக்கம். Welcome to our Cook with Ganya YouTube channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம வந்து கத்திரிக்காயை வச்சு ஒரு மசாலா ஃப்ரை தான் வந்து பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம் friends. ஒரு கடாயில வந்து கொஞ்சமா எண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு வந்து சேர்த்துக்கோங்க. 5லேருந்து 6 பல் பூண்டு வந்து நான் இடித்து வச்சுருக்கேன். அதையும் வந்து சேர்த்துக்கோங்க. 2 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. நம்ம குக் வித் கன்யா யூடியூப் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் வந்து ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலை பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேடுறீங்க. ப்ளீஸ் தயவு செஞ்சு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து வெங்காயத்தை வதக்கிட்டே இருக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வெங்காயம் வந்து வதங்கி இருக்கணும். இப்போ இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நான் கந்தா லசன் மசாலா வந்து 3 டீஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட இந்த கந்தா லசன் மசாலா இல்லை அப்படின்னா நம்ம வந்து குழம்பு மிளகாய்த்தூளை வந்து சேர்த்துக்கலாம். எண்ணெயில் வந்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2 நல்லா பழுத்த டொமேட்டோ வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் வந்து சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயமும் தக்காளியும் வந்து வதங்கிட்டே இருக்கும்போது சைட்லேயே வந்து ஒரு தவா எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க. இது எதுக்கு அப்படின்னா நம்ம கத்திரிக்காயை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து எண்ணெயில் வந்து ஃப்ரை பண்ணணும். அதுக்காக தான் தவாவில் வந்து ஒட்டாமல் இருக்கணும்னு நான் கொஞ்சமாக எண்ணெய் வந்து தடவிக்கிறேன். இப்போ கத்திரிக்காயை சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து எண்ணெயில் எண்ணெயில் வந்து வதக்கிக்கலாம் நல்லா. இப்போ இந்த வெங்காயமும் தக்காளியும் சீக்கிரம் வதங்கணுன்றதுக்காக கொஞ்சமாக வந்து தண்ணி வந்து தெளித்து விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கத்திரிக்காய் வந்து நல்லா எண்ணெயில் வறுபடுறதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வெங்காய தக்காளியும் வந்து இந்த சைடு நல்லா வதங்கிடும். ஸோ நம்ம சீக்கிரமே இந்த ரெசிபியை செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 10 நிமிஷத்துலேயே வந்து இந்த ரெசிபி வந்து செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப லேட்டெல்லாம் ஆகாது. சப்பாத்தி கூட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே ரைஸ் கூடயும் வந்து வச்சு சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். கத்திரிக்காயை வந்து தவாவில் வறுக்கும்போது கொஞ்சமாக வந்து கீழே மேலேயும் இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் எல்லா பக்கமும் வந்து கத்திரிக்காய் வந்து வறுபடும். 3 நிமிஷத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் வந்து வறுபட்டுரும். ரொம்ப லேட்டெல்லாம் ஆகாது. கத்திரிக்காயை வந்து கட் பண்ணி அப்படியே போட்டு நம்ம செய்கிறத விட இந்த மாதிரி எண்ணெயில் வந்து கொஞ்சம் வறுத்து நம்ம செஞ்சோன்னா ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து இந்த திரும்ப கத்திரிக்காய் மேலே கொஞ்சமாக வந்து ஊற்றி விட்டுக்கோங்க. அப்போ தான் சீக்கிரமாக வந்து கத்திரிக்காய் வறுபடும். சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளியுமே நல்லா வந்து பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெயில் வந்து வறுபட்டுருச்சு. பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரியும் எவ்வளோ ரெட் கலராக சூப்பராக தெரியுது பாருங்கள். இப்போ இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நிலக்கடலையை வந்து ஃப்ரை பண்ணி அதை வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். 1/2 கப் அளவுக்கு நிலக்கடலையை வந்து வறுத்து பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றாமல் நம்ம வந்து வெறும் கடாயில் வந்து சும்மா ஃப்ரை பண்ணணும். எண்ணெய் ஊற்றக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் ஊற்றாமலே ஃப்ரை பண்ணி பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம குழம்பு செய்யும்போது வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்.
இதில் வந்து நான் 3 டீஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலை பவுடரை வந்து சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது வறுத்து பவுடர் பண்ண நிலக்கடலை பவுடர். இப்போ இது கூடவே அந்த நம்ம வறுத்த கத்திரிக்காய் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மொத்தமாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம. அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு 3/4 கிளாஸ் அளவுக்கு வந்து நான் தண்ணியும் சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் கேஸை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. அதாவது ஃபஸ்ட்டு சிம்மில் இல்லாமல் ஃபுல்லாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பொங்கி வரும் இல்லையா, அப்போ வந்து கேஸை சிம்மில் வச்சுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி வந்து சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபி வந்து 10 நிமிஷத்துலேயே வந்து செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்றதுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணிலாம் வற்றி பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துலேயே வந்து தண்ணி எல்லாமே வற்றிட்டு இந்த மாதிரி கெட்டியாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஃபைனலாக நான் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து இறக்கி வச்சிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கத்திரிக்காய் மசாலா ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. மசாலானா இதில் நம்ம அதிகமாக எந்த மசாலாவும் சேர்க்கலை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து சிம்பிளாக தான் செஞ்சுருக்கோம். நிறைய மசாலா சேர்த்து ஒருத்தவங்களுக்கு பிடிக்காது இல்லையா, ரொம்ப ஸ்பைஸியாக இருந்தாலும் சில பேருக்கு பிடிக்காது. அதனால வந்து நான் கொஞ்சம் மீடியமாக நம்ம வீட்டில் இருக்கிற குழம்பு மிளகாய் தூள் அதை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் வந்து காந்தா லசூன் மசாலா போட்டு செஞ்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பார்க்குறதுக்கு எந்த அளவுக்கு சூப்பராக இருக்கோ அதே மாதிரி சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபியை வீட்டில் ஒரு தடவை செஞ்சுட்டு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். குக் வித் கன்யா யூடியூப் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.